நிர்மலாவுக்கு எக்ஸிட் இன்று அமைச்சராக சான்ஸ் இருக்கா? நிதியமைச்சர் ஆகும் இன்னொரு நபர் யார்? லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் நிலையில் நியமன எம்பிக்களுக்கு பெரிதாக அமைச்சரவை பதவிகள் கிடைக்க வாய்ப்பு குறைவு என்று கூறப்படுகிறது. பெரும்பாலும் மாஜி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று அமைச்சராக வாய்ப்பு உள்ளது. அவர் அமைச்சரானாலும் நிதியமைச்சராக வாய்ப்பு இல்லை என்கிறார்கள். லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. 10 ஆண்டுகளுக்கு பின் நாட்டில் மைனாரிட்டி ஆட்சி அமைக்கப்பட உள்ளது. பாஜகவிற்கு தேர்தல் தோல்வியை விட மைனாரிட்டி ஆட்சி அமைப்பது என்பது மிகப்பெரிய தோல்வி. பாஜகவின் தோல்விக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. பலர் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டின் பாஜகவின் தோல்விக்கு அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. இதுபோக பாஜக தலைவர் நிர்மலா சீதாராமன் மீது டெல்லி பாஜக தலைமை கடும் கோபத்தில் இருக்கிறதாம். அவரின் ஜிஎஸ்டி கொள்கைகள் பாஜக தோற்க முக்கிய காரணமாக அமைந்தது. அவர் மக்கள் மீது மிக அதிகமாக வரி விதித்தது பாஜகவின் தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. அவரின் செயல்பாடுகள், கோபமான பதில்கள், ஏழை மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத செயல்பாடுகள் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகின. கொங்கு மண்டலத்தில் பாஜக மண்ணை கவ ஜிஎஸ்டி ஒரு பெரிய காரணம். இந்த நிலையில் தான் நிர்மலா சீதாராமனுக்கு எண்டு கார்டு போட பாஜக முடிவு செய்துள்ளதாம். அவருக்கு இந்த முறை அமைச்சர் பதவி உண்டு, ஆனால் சிறிய பதவிதான். இதனால் இந்த முறை வேறு ஒருவர் நிதியமைச்சராகிறார். தொடக்கத்தில் வட இந்திய எம்பிக்கள் சிலர் பெயர் இதில் அடிபட்டது. ஏன் நிதின் கட்கரி பெயர் கூட இதில் அடிபட்டது. இப்போது வரை பியூஷ் கோயல் நிதியமைச்சராக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் வரும் நாட்களில் அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது வேறு ஒரு தமிழர் தான் நிதியமைச்சராகிறார். இப்போது பியூஷ் கோயல் நிதியமைச்சராகலாம். வரும் நாட்களில் ராஜ்யசபா வழியாக நிதியமைச்சராக உள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், நிதி விவரங்களை அறிந்தவர், பாஜகவில் அதிக வாய்ஸ் கொண்டவர். அவர் தனக்கு இருக்கும் லாபி வழியாக எம்பி ஆவார். அதன்பின் நிதியமைச்சர் ஆவார் என்று கூறப்படுகிறது. மற்றபடி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சரவையில் பெரிய இடமும் இருக்காது என்கிறார்கள். அவர் என்ன மாதிரியான லாபி செய்தாலும் அது பலனளிக்காது என்று கூறுகிறார்கள். இன்று நாடு முழுக்க அனைவரின் பார்வையும் மோடியின் அமைச்சரவை பெர்த் ஒதுக்கீட்டில் உள்ளது. பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு உள்துறை, பாதுகாப்பு, நிதி மற்றும் வெளி விவகாரம் ஆகிய முக்கியமான லாகாக்களை வைத்திருப்பவர்கள் உட்பட அரசாங்கத்தின் உயர்மட்ட அமைச்சர்களாக போகும் எம்பிக்கள் பதவியேற்பார்கள். இந்த முக்கிய துறைகள் அனைத்தும் பாஜக வசம் தொடர்ந்து இருக்கும். எஃகு, சிவில் விமான போக்குவரத்து மற்றும் நிலக்கரி போன்ற முக்கியமான அமைச்சரவையை கைப்பற்ற போகும் அமைச்சர்களும் இன்று பதவியேற்க வாய்ப்புகள் உள்ளன.